பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தை 4. உமது மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக, உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதருடைய பக்தர்களே, அனுதினமும் தவறாமல் கல்வாரி பலியிலே பங்கு கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு உடலை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை நற்கருணை நாதர் பலப்படுத்தி திடப்படுத்தி விண்ணகத்தினுடைய பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மனம் விரும்புவதை உங்களுக்கு தந்தருள்வாராக. உங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் மேன்மேலும் பெருக செய்வாராக. அதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஏனென்றால் நாம் ஆண்டவரை தேடி வரும் பொழுது எதற்காக வருகின்றோம்? அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக, அவரிடம் இருந்து ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்று நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. இந்த நாளிலே உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உங்களை வாழ வைக்க அவர் சித்தமாக இருக்கின்றார். எனவேதான் இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேட்டு, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், என் ஆண்டவர் என்னை வாழ வைக்கின்றார், எனவே நான் விரும்பி கேட்பதை அவர் எனக்கு தருவார் என்கின்ற எண்ணத்தோடு வர வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். திருப்பாடல்கள் 19வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலே, தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும் என்று சொல்பவர்கள் யார்? அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்திலே தெரிந்து பாவம் செய்கின்றோம், தெரியாமலும் பாவம் செய்கின்றோம். அப்படித்தானே? இது பாவம் என்று தெரிந்துதான் அநேக பேர் பாவத்தில் வீழ்கிறார்கள். இந்த உலகத்தில் பார்க்கின்றோம், சிறு குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு எதிராக எவ்வளவோ பாலியல் தொல்லைகள் இருக்கின்றன. உலகம் முழுவதும் இருக்கின்றன. இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. சாத்தான் ஒவ்வொருடைய மனதிலும் அந்த தேவையில்லாத உடல் பூர்வமான அந்த அசிங்கமான ஆவியை போட்டபடியினால் இந்த உலகத்திலே சிறு குழந்தைகளை கூட ஒரு வான தூதர்களை போல பார்க்காதபடி இச்சையோடு பார்க்கக்கூடிய அநேக பேர் உண்டு. இளைஞர்கள் மட்டுமல்ல, வயது முதிர்ந்தவர்கள் கூட அவ்வாறு இருந்து தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போய் விடுகிறார்கள். தங்களுடைய தவறுகளை அவர்கள் உணர்ந்து கொள்வது இல்லை. அவர்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கின்றார். பாருங்கள், யபேசு என்று சொல்லக்கூடியவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அவர் ஒரு சாதாரண மனிதர், தன்னுடைய தாயினால் புறக்கணிக்கப்பட்டவர். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9 to 10 வரை உள்ள இறை வார்த்தை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மிகவும் தெளிவாக. ஆனால் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, நான் புறக்கணிக்கப்பட்டவன், நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் ஒரு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடம் கேட்பீர்கள், ஆண்டவரே, இந்த வியாபாரத்தை இன்னும் பல மடங்காக ஆசீர்வதியும் விரிவடைய செய்யும் என்றும் நீங்கள் விரும்புகிறீர்கள். அவ்வாறு கேட்கிறீர்கள். செல்வந்தர்கள் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து விட்டார் என்றால் அவர்கள் மென்மேலும் தேசம் முழுவதும், நாடு முழுவதும் பெருக வேண்டும் என்றும் விரும்புவார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் நமது எல்லைகளாகிய ஆன்மீக வாழ்க்கை விரிவடைய வேண்டும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். முதலில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம்
33வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். முதலில் ஆண்டவருக்குரியவற்றை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். முதலில் விண்ணகத்திற்குரிய காரியங்களை தேடுங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, ரெபெக்காளுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், ஆதி ஆகமம் தொடக்க நூல் 24வது அதிகாரம் 60வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். ரெபெக்காவை அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வாழ்த்தினார்கள். எப்படி வாழ்த்தினார்களாம் பாருங்கள். நீ கோடான கோடியாக பெருகுவாய், உன்னுடைய சந்ததியர்கள் தங்களுடைய பகைவர்களுடைய வாசல்களை சொந்தமாக்கி கொள்வார்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, அதே போல் அவர் வழியாகவே ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உலகம் முழுவதும் மக்கள் பெருகும்படியாக செய்தார். அதே போல் பாருங்கள், இணைச்சட்டம் 1வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மோசே இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் இப்போது இருக்கிறதை விட மேலான மக்களாக இருப்பீர்கள், 1000 மடங்கு நீங்கள் பெருகுகிறீர்கள் என்றும் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் அதே ஆண்டவரை தேடி நாம் வருகின்றோம். அதே நற்கருணை நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கலாம். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் பெருக வேண்டும், நானும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நான் செய்யக்கூடிய தொழிலிலே முன்னேற்றம் வேண்டும், நான் செய்யக்கூடிய வேலையிலே ஒரு மாற்றம் வேண்டும், இன்னும் நான் நன்றாக சம்பாத்தியம் பண்ணி என்னுடைய குடும்பத்தையும் திருச்சபையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களை இடம்புறமும் வலப்புறமும் பெருக செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அகல கண்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் முதலாவது உங்களுடைய தரிசனத்தின் எல்லையை நாம் விரிவடைய செய்ய வேண்டும். ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, ஆவியானவரினால் எங்களை நிரப்பும், எங்களுக்கு தரிசனத்தையும் காட்சியும் கொடும், அப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் என்று சொல்லி நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை கொடுக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை உயர்த்துகின்றார், நம்மை கோடான கோடி மக்களாக இந்த உலகத்திலே நடுவிலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை இந்த உலகத்திலே பலப்படுத்துகின்றார். நீங்கள் ஊழியராக இருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே திறப்பில் நின்றும் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சுய ஜெபத்தை எடுத்து மாற்றும், நானும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவர்களை மனமாற்றம் அடைய செய்து உமது திரு பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஊழிய காரியத்திற்காக குருக்களாக இருக்கலாம். நாம் ஒரு பூசை மட்டும் வைத்துவிட்டு பஞ்சு மெத்தையில் படுத்துக்கொண்டு நல்ல நல்ல உணவுகளை உண்டு கொண்டு நல்ல ஆடம்பரமான காருகளையும் பைக்குகளையும் துணிமணிகளையும் வாங்கி கொண்டு நாம் இருந்தோமே என்றால் ஆண்டவர் சந்திக்கக்கூடிய காலம் வரும் பொழுது நாம் கைவிடப்பட்டு விடுவோம். ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை விரிவடைய செய்யும், என்னுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வாரும், என்னுடைய ஜெப நேரத்தை அதிகரிக்க செய்யும், 2 மடங்காக மாற்றும், விசுவாசத்தோடு அடியெடுத்து வைத்து அவரை தேடி வாருங்கள், முயற்சி செய்யுங்கள். ஆன்மீக காரியத்திற்காக உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்களும் ஆண்டுடைய கரத்தில் அழகிய மணிமுடியாய் இருப்பீர்கள். எனவே அந்த நாளிலே யாபேசினுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார் அல்லவா, உங்களையும் உயர்த்துவார் அல்லவா, உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பார் அல்லவா. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த நேரத்திலே நம்மையே அர்ப்பணித்து சில மணி துளிகள் உங்களுடைய மனம் விருப்பம் அடையும்படியாகவும் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் உங்களை ஊற்றி செபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர், எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொழிலை ஆசீர்வதித்து, வேலையை ஆசீர்வதித்து, தொழிற்சாலையை ஆசீர்வதித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நீர் பெரியதாக்க போகின்றீர், எங்களுடைய எல்லைகளை பெரியதாக்க போகின்றீர், ஆன்மீக தரிசனத்தை தர போகின்றீர், விசுவாசத்தை அதிகரிக்க போகின்றீர். நாங்கள்
நாங்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகக்கூடிய பிள்ளைகளாக மாற போகிறோம் சுவாமி. ஏனென்றால் நீர் எங்களுடைய கூடாரத்திற்குள் கடந்து வந்திருக்கின்றீர். எங்களுடைய கூடாரத்தில் தங்கியிருந்த சாத்தானுடைய ஆவிகளை விரட்டி அடித்து இருக்கின்றீர். நாங்கள் உமது பிள்ளைகள் 1000 மடங்காக நாங்கள் இந்த உலகத்தில் உயர வேண்டுமாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கு பாலை நிலத்திலே விதைத்த பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததை போல் இதோ உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை 1000 மடங்காக ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்வீராக. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கும் பொழுதும் அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திடுவீராக. இவர் ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆயர்கள் குருக்களுக்காக ஜெபிக்கின்றேன். மனமாற்றத்தை கொடுப்பீராக. மனம் மாறி என் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவர்களாக உருமாறுவார்களாக. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஊக்கமான செயல்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டுவாராக. இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்து உடல் ஆரோக்கியத்திற்காக, ஆன்மீக ஆரோக்கியத்திற்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரேன். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்கின்ற வார்த்தையின்படி நீர் அவர்களுடைய வாழ்க்கையுடைய திட்டங்களை நிறைவேற்றும். ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். பலவீனங்களை அப்புறப்படுத்திடுவீராக. அன்பு பிள்ளைகளாக உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.